ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மக்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி பேச போகிறோம் காய்ஸ். இப்போ நிறைய பேர் கொழும்புக்கு வராங்க, அவங்கள்ட்ட ஏதோ ஒரு தேவைகள் எல்லாம் ஒரு வேலைகள் இங்கே வந்து செஞ்சுக்கிட்டு போகிறதுக்காக. ஏன்னா நிறைய அரசாங்க ஆஃபீஸ் எல்லாமே கொழும்புலையா இருக்குது. அப்போ இன்றைக்கி ஒரு நாள் வராங்க, காலையில் வந்து வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் திரும்பி போகிறமே வராங்க. ஸோ அப்படி வரவங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு போகணும், எப்படி போகணுன்னு தெரியாது. அதிகமாக அவங்க வந்து த்ரீவீலையோ இல்லாட்டி இந்த பிக்மி ஊபர் இதுகளையோ நம்பி தான் இருக்காங்க. இதுகளை வச்சு தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ஊபர் பிக்மி வரவும் கொஞ்சம் இன்னும் அதிகமாக லேசாக இருக்குது. ஆனால் முன்ன த்ரீவீலை மட்டும் நம்பி இருந்த காலங்களில் ரொம்ப பாவம் மக்கள். ஏன்னா 500 தூரத்துக்கு 2000 தூரமாக கொண்டு போய் விடுறதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்போயும் அது தான் கைஸ் நடக்குது. இப்போ வந்து முக்கியமாக பார்த்தோம்னா இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எடுத்துக்குவோம். பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு தான் அதிகமான பேர் வராங்க. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கூட பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகிறதுக்காக வந்திருக்காங்க கைஸ். 2500 பிட்டோகோட்டுவையிலேருந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஆனால் உண்மையாக அவ்வளோ எடுக்கப்படுதா, தேவையே இல்லை. 10 கிலோமீட்டர் தான். அந்த 10 கிலோமீட்டருக்கு 2500 தேவையா? நீங்கள் ஒரு மீட்டரில் போனால் கூட உங்களுக்கு அந்த மாதிரி நடக்காது. ஏன் இது அதிகமாக இப்படி நடக்குதுன்னா, அதிகமாக பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வரவங்க வந்து விடிய காலையில் தான் வராங்க. அவங்க வர்ற நேரத்தில் அப்படியே லேட் ஆகிடக்கூடாது, நம்ம குயிக்காக போகணும், கிடைக்கிற வாகனத்தில் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ கிடைக்கிற திருவியில் ஏறி போயிடுறாங்க. வேலை பேசுகிறதும் இல்லை, அப்படி பேசினாலும் இன்னொரு திருவிலுக்கு வெயிட் பண்ண இல்லாத நிலமைதால கிடைக்கிற திருவியில் ஏறி போயிடுறாங்க. அப்படி போகிறவங்க ஒன்று அந்த குறிப்பிட்ட சின்ன தூரத்தை கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய அமௌண்ட்டாக எடுக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரூட் மாதிரி வேறு ரூட்டில் சுற்றி கொண்டு போய் எடுக்கிறாங்க. இது பிக்மி ஊபர்லேயும் நடக்குது காய்ஸ். ரூட் வந்து 10 கிலோமீட்டர்னா இவங்க 14 கிலோமீட்டரா 15 கிலோமீட்டராக அந்த ரூட்டை மாற்றி எடுக்கிறதும் நடக்குது. எல்லாரும் இப்படி செய்யலை, ஆனால் இந்த மாதிரி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் கஷ்டப்படுறத நானே பார்த்துருக்கேன் காய்ஸ். அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் காய்ஸ் இந்த வீடியோ. நான் இதில் வந்து ரூட் வந்து சரியாக போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பிட்டோகோட்டுவையில் பஸ்ஸில் இறங்கி அங்கேருந்து ஒரு திருவிலையோ ஒரு வண்டியிலையோ ஏறினீங்கன்னா அங்கேருந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வர வரைக்கும் எந்தெந்த இடம் எவ்வளவு தூரங்கிறத நான் போட்டிருக்கேன் காய்ஸ். ஸோ பார்த்துக்கங்க. உங்கள் ஒரு தடவை நீங்கள் கொழும்புக்கு வந்து இப்படி உங்களுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகணுன்னா உங்களுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் ஒரு விஷயமா எங்களுக்கே தெரியும்னு சொல்லலாம். ஆனால் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க காய்ஸ். அந்த தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்துக்கோங்க. அடுத்த தடவை உங்களுக்கோ இல்லை உங்களுடைய உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வந்தாங்கன்னா இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருக்கலாம் காய்ஸ். ஸோ பார்த்துக்கிட்டு கவனமாக நடந்துக்குவோம். யார்ட்டையும் ஏமாற தேவையில்லை. என்னத்துக்கு எல்லாம் கஷ்டப்பட்டுலையா சம்பாதிக்கணும்னா, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்க நம்மகிட்ட இருந்து ஒருத்தர் ஏமாற்றி எடுத்துகிட்டு போகிறது நல்லாவா இருக்குது? ஓகே காய்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஒன்று போடுங்க. பாய்.